நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு கிரிவல பாதைக்கு வந்தோம். ஸோ வர வழியில் ஒரு நியூஸு, நாளைக்கு சிஎம் ஆக வேண்டிய விஜய் வந்து ஆகலை, போதுமான எம்எல்ஏஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸு. எதனால் ஒருத்தரை போட்டு இப்படி அலைய வைக்கிறாங்கன்னு என்னென்னு எனக்கும் தெரியலை. ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அலைய வைக்கிற மாதிரி இருக்குது. நமக்கே என்னடா ரொம்ப பரிதாபமாக இப்படி பண்ணுறீங்களேங்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லை. ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வரட்டும், ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ரீஎலெக்ஷன் வைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ரீஎலெக்ஷன்லாம் வச்சா வந்து கண்டிப்பாக ஒரு 160 200 பிடிச்சிடுவார், கண்டிப்பாக அடிப்பார். ஏன்னா 8 சீட்டு 9 சீட்டு பிடிக்க முடியுமா அப்படின்னு பேசுகிற இடத்துல 108 இடத்த பிடிச்சிட்டாரு. இப்போ மக்களும் கொஞ்சம் இவர் தான் சிஎம்ங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 10 சீட்டு பார்த்து செஞ்சு விடுங்க. இந்த தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்க, வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நிறையா பெண்களுக்கு நிறையா ஸ்கீம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நல்லது செய்வார், செய்யலைன்னா கேள்வி கேளுங்க. எதிர்கட்சியில் இருக்கவங்க கேள்வி கேளுங்க, பார்த்து செஞ்சு விடுங்க.